போதைப் பொருள் பயன்படுத்தினாரு அப்படிங்கிற ஒரு வழக்குல ஸ்ரீகாந்த் அரெஸ்ட் ஆன அடுத்த கொஞ்ச நாட்கள்லயே நடிகர் கிருஷ்ணாவும் வந்து அரெஸ்ட் ஆகுறாரு அப்படிங்கிறது தான் ஒரு ஷாக்கிங்கான ஸ்டேட்மெண்ட். சோ இது வந்து நம்ம சீமான் அண்ணன் அவர்கள் சொன்ன மாதிரி பல பேர் பெரிய பெரிய ஆட்கள் நிறைய பேர் இது வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்மளுக்கு ஸ்ரீகாந்தோடைய பேர் தெரிஞ்சதுனால நம்ம அதை வந்து பெரிய அளவில் நம்ம பேசிட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து அரசாங்கம் நினைச்சாதான் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஒரு வார்த்தை. 100க்கு 100 உண்மையான ஒரு விஷயம். சோ இது வந்து நீங்களும் நானும் இப்போ வந்து ஒரு பெரிய ஆள் அவரு, ஓகேவா? ஸ்ரீகாந்த் வந்து நம்ம எல்லாருக்கும் பரிட்சயமான ஒரு பர்சன். சோ அவர் யூஸ் பண்ணாரு ட்ரக்ஸ் அப்படிங்கிறதுனால இது வந்து பெரிய அளவுல போயிட்டு ஐயோ நிறைய பேர் யூஸ் பண்றாங்க பாரு, சினிமா துறையில இருக்கிறவங்களும் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்திருக்கு. ஏன்னா அவருக்கே ஒரு பெரிய ஆள் கொடுத்துதான் அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய டிராஜடிக்கலான நிறைய விஷயங்கள் வாக்குமூலங்களா வெளியே வரும்போது இப்ப பாத்தீங்கன்னா கிருஷ்ணாவும் வந்து கேரளா சைட்ல ஏதோ போய் அரெஸ்ட் பண்ணப்பட்டது அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. அவருடைய வீட்டுல பயங்கரமான அதிரடியான சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு இருக்கான். என் கார்ல வீட்டுல அப்படின்னு சொல்லிட்டு பெசன்ட் நகர்ல இருக்கிற அவருடைய வீட்டுல தான் இந்த சோதனைகள் எல்லாமே வந்து நடத்திட்டு இருக்காங்க. அவர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற டேப்லெட்ஸ் அண்ட் மருந்து இது எல்லாமே வந்து ஆய்வுபடுத்தணும். ஏன்னா வந்து அதுல ஏதாவது ட்ரக்ஸ் இருந்திருக்கலாம் மேபி அப்படிங்கிறதையும் வந்து இப்போ போலீஸ் வந்து எடுத்துட்டு போயிட்டு செக் பண்ண போறாங்களாம். ஸோ எனக்கு வந்து உடல்நிலை ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் இருக்குங்க, ஸோ ட்ரக்ஸ் எதுவுமே நான் எடுத்துக்கல அப்படிங்கிறத கிருஷ்ணா வந்து சொல்லிட்டு இருந்தாலும் அதை வந்து அவங்க நம்பல. ஏன்னா ஸ்ரீகாந்த் மேலேயும் அதே மாதிரி தானே யூஸ் பண்ணியிருக்காருன்னு தெரியுது. பட் நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்லி அவர் சாதிச்சதுதான் அவருக்கு பெரிய பிரச்சனையாகவும் முடிஞ்சிருக்கு. அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா பிரதீப் பிரசாத் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான 2 ஆட்கள் இது உள்ள வந்துட்டு இருக்காங்க இல்லையா? டிரான்ஸ்ஃபர் பண்றது கொடுக்கறது அப்படிங்கிற பல விஷயங்கள் கைமாறுறதுல இவங்க 2 பேரும் முக்கியமான ஆட்களா இருக்கும் வகையில இவரு கூட ஏதாவது தொடர்புல இருக்காங்களா அப்படிங்கிறது மொபைல் போன்ஸ் வந்து எல்லாத்தையும் அவருடைய கால் ரெக்கார்டர்ஸ், அவருடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு டோட்டலா செக் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அவருடைய சோசியல் மீடியா பேஜஸையும் செக் பண்றாங்க. அதுல ஏதாவது வந்து இல்லீகலான கான்டாக்ட்ஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கறத. ஸோ டோட்டலா கிருஷ்ணா மேலேயும் இந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பதிவு பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இது ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இப்போ வந்து இவங்கெல்லாம் வந்து ஒரு பெரிய உதாரணங்களா மக்கள் மனசுலயும் அண்ட் நம்மளுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு முகங்கள். இவங்க வந்து இந்த மாதிரி பண்றாங்க அப்படிங்கும்போது ரொம்ப அசால்ட்டா பாரு ட்ரக்ஸை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கோ இல்ல வாய்ஸ் அவுட் பண்றதுக்கோ கூட யாரும் இல்லாம இவங்களும் பண்றாங்களே அப்படிங்கிறது தான் எல்லாரோட மைண்ட்லயும் ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் ஆகுது. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த ட்ரக்ஸ் பத்தியும்? இது வந்து ரொம்ப அதிக அளவுல வந்துட்டு அப்படியே புழங்குது இல்ல, இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பாக்குறதும் இந்த ஸ்கூல் கேம்பஸ்ல இருக்கு அப்படின்லாம் சொல்லும் போதெல்லாம் கேட்கறதுக்கே வந்து ஒரு மாதிரி இருக்கு. அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதே தெரியாத மாதிரி இருக்கு. அப்போ பசங்க எவ்வளவு பேர் இருக்காங்க, எவ்வளவு பேர் கெட்டு போறாங்க சின்ன சின்ன வயசுல, எவ்வளவு ஃபேமிலிஸ் இதனால சஃபர் ஆகுறாங்க, அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கத்தக்கது. ஸோ நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்று கூட நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.